நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மிஸ்டர் ஜகன், இந்த கான்ட்ராக்ட் 2 வருஷம் முன்னால போட்டிருக்கீங்க. போடும்போது ப்ரொடியூசரோட எல்லா டீட்டெயில்ஸும் பேசிட்டு தானே போட்டிருப்பீங்க. யா ஃபர்ஸ்ட் படம் பண்ணும்போதே அவரோட 3 படம் பண்ணுறதா கான்ட்ராக்ட் போட்டிருக்கு சார். பட் அவர் எனக்கு செகண்ட் ஃபிலிம்க்கு அமௌண்ட் இன்னும் பேசின அமௌண்ட் தரல சார். இந்த விஷயத்தை அவரோட பேசி தீர்த்திருக்கலாமே. பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை சார். என்னோட வரிசையான 4 படங்கள் ஹிட்டு. என்னோட மார்க்கெட் வேல்யூ எங்கேயோ போயிடுச்சு சார். எனக்கு படத்துக்கு என்ன அமௌண்ட் பேசினாரோ அதே பணத்துக்கு இப்போ 3வது படத்தையும் பண்ண சொல்றாரு சார். நான் இதுக்கு ஒத்துக்கிட்டேன்னா இண்டஸ்ட்ரியில் என்னை பத்தி என்ன நினைப்பாங்க? வெல், ஐ அண்டர்ஸ்டாண்ட். நம்ம என்ன பண்ணுவோம், இது விஷயமா ப்ரொடியூசர் ராஜராஜன் கிட்ட பேசுவோம். முதல்ல அவர் என்ன சொல்றாருங்கிறத பார்ப்போம், அப்புறம் ஒரு முடிவு எடுப்போம். ஓகே சார். எனிவே, நீங்க அது வரைக்கும் இது விஷயமா எந்த டாக்குமெண்ட்லையும் கையெழுத்து போடக்கூடாது. ஓகே சார். பிரஸ்ஸுக்கிட்டையும் இது விஷயமா எதுவும் பேசக்கூடாது. ஏன்னா யூ அண்டர்ஸ்டாண்ட் த சிச்சுவேஷன் இல்லையா? நீங்க ஏதாவது ஆதங்கமா சொல்ல போக அதை அவங்க சண்டையாக்க பார்ப்பாங்க. They try to sensationalize everything. That's how it works nowadays. I hope you understand. Okay, sir. Sharada. Hello. And hello. Gayatri. இந்த கேஸ்ல என்ன அசிஸ்ட் பண்றாங்க. Gayatri is Sundaram's daughter. Oh. எல்லாம் உங்க பெரிய ஃபேன்ஸ். ஓ, தேங்க்ஸ். என்னோட லேட்டஸ்ட் மூவி தர்மயுத்தம் பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் வீக்லயே நாங்க வந்து பார்த்தோம். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோல ரொம்ப நல்லா இருந்தது. அதுலயும் கிளைமேக்ஸ்ல தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் நடக்கிற போட்டி தான் தர்ம யுத்தம்னு ஒரு பஞ்ச் டயலாக் விட்டீங்களே, சூப்பர் சார். தேங்க்யூ. பொதுவா பசங்களுக்கு தான் ஆக்ஷன் சீக்வன்ஸ்னா ரொம்ப பிடிக்கும்னு நினைச்சேன். இப்பதான் தெரியுது கேர்ள்ஸு கூட ரொம்ப பிடிச்சிருக்குன்னு. மிஸ்டர் ஜகன், இந்த மேட்டர்ல நம்ம அடுத்தது என்ன செய்ய போறோங்கிறத உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணி சொல்றேன். அதுலேருந்து வில் மூவ் ஃபார்வர்ட். யா, தேங்க்யூ. நான் கிளம்புறேன் சார். ஓகே. ஓகே ஸ்ருதி, என்ன பண்ணிட்டு இருக்க? டிவி பார்த்துட்டு இருக்கியா? சரி, ஓகே, ரொம்ப டிவி பார்க்காத, போய் சாப்பிடு முதல்ல. பாட்டி என்ன சொன்னாங்க? அதெல்லாம் எதுவும் வேணாம். சரி சரி, ஓகே, அப்பா வந்திருக்காரு, அப்பா கிட்ட பேசு. முதல்ல போய் சாப்பிடு. என்ன, ½ அன் ஹவர்ல வந்துடும் கண்ணா. ஒரு நிமிஷம். ஹாய் பேபி, என்ன பண்ற? அம்மா சொன்னதெல்லாம் கேட்டல்ல? யா ½ அன் ஹவர்ல வந்துரும். டோன்ட் வரி, ½ அன் ஹவர். ஓகே, பை. அவ ஃப்ரெண்ட் ஏதோ புது டாய் வாங்கிருக்காளாம், அவளுக்கு இப்பவே வேணுமா. வர்ற பர்த்டேக்கு வாங்கி. ஆமா. இந்திரா மேம், ஹலோ. அர்ஜுன் ஞாபகம் இருக்கா? ஹாய் அர்ஜுன், how are you? I'm good. Arvind, this is Arjun. Arjun, this is Arvind. Hello sir. Hi Arjun, how are you? I'm good. நான் உங்களை முன்னாடியே பார்த்திருக்கேன். இந்திரா மேம் டிராப் பண்ண காலேஜ் வரும்போது. யா ஹஸ்பண்டோட டியூட்டில மெயின் டியூட்டியே இதானே. You know Arjun, நேத்து நீ கால் பண்ணும்போது எனக்கு உன் முகமே நினைவுக்கு வரல. உன்கிட்ட பேசி ஒரு 3-4 years இருக்குமா? இருக்கும் மேம். ஆக்சுவலி 3-4 years உங்களை நிறைய வாட்டி ஃபோன் பண்ணணும்னு நினைச்சிருக்கேன், பட் பண்ணல. அதை விட இப்பயாவது உனக்கு ஞாபகம் வந்தது.
யூனோ அரவிந்த், காலேஜ்லேருந்து நான் ரிசைன் பண்ணப்ப ரொம்ப ஃபீல் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து அர்ஜுனும் ஒருத்தன். காலேஜ்ல கூட நிறைய பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸ்ல இருந்தான் இல்ல அர்ஜுன்? உண்மைதான் மேம். நீங்கள் வேலை விட்டு போகும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பட் ஒன்றும் பண்ண முடியல. சரி விடு, என்ன விஷயமா வந்த? ராணா இண்டஸ்ட்ரீஸ் கேஸில் கோர்ட்லேருந்து நோட்டீஸ் வந்திருக்கு இல்லையா? அந்த கேஸை சுந்தரம் ஃபார்ம் சார்பாக ராமோகன் சுந்தரம் தான் ஹேண்டில் பண்ணுறாரு. அந்த கேஸில் நான் தான் அவருக்கு ஜூனியராக வேலை பார்க்குறேன். காலேஜ்லேருந்து இப்போ வரைக்கும் உனக்கு நிறைய வளர்ச்சி இருக்கு அர்ஜுன். நீ என் ஒப்போனண்ட்டாக இருந்தாலும் உன்கிட்ட நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக சொல்கிறேன். எங்கள் வெளிச்சம் என்ஜிஓ என்வாயர்மெண்டல் இஷ்யூஸ்க்காக நிறைய இண்டஸ்ட்ரீஸ்க்கு அகேன்ஸ்டாக வேலை பண்ணிகிட்ருக்கு. ராணா இண்டஸ்ட்ரீஸ் மட்டும் இல்லை. அப்புறம் ராணா இண்டஸ்ட்ரீஸ் இஷ்யூவில் எங்கள் கூட இன்னும் 5 என்ஜிஓ சேர்ந்துருக்காங்க. நாங்கெல்லாம் சேர்ந்து தான் இந்த பிஐஎல் ஃபைல் பண்ணியிருக்கோம். நீ நினைக்கிற மாதிரி இது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது அர்ஜுன். ஒரு குறிப்பிட்ட ஏரியால குடிக்க நல்ல தண்ணியே இல்லாம பண்றாங்க. ராணா இண்டஸ்ட்ரீஸோட டையிங் யூனிட் ரிவருக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கு அர்ஜுன். கவர்மெண்ட் ரூல்ஸ் எதுவுமே அவங்க ஃபாலோ பண்றது இல்ல. அந்த சாய தண்ணி அப்படியே அதுல விடுறாங்க. The whole groundwater is getting polluted அர்ஜுன். இந்த விஷயம் இப்போ தெரியாது, ஒரு 4-5 வருஷம் ஆகும். It will be very bad. அப்போ நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால இந்த விஷயத்துல இந்த யூனிட்டை க்ளோஸ் பண்ண நாங்க எல்லாருமே ரொம்ப தீவிரமா இருக்கோம். உங்களை மீட் பண்ணி நான் ஹலோ சொல்ல தான் வந்தேன். நீயா இருக்கிறதுனால தான் பேசிட்டு இருக்கோம் அர்ஜுன். வேற யாராவது இருந்திருந்தா இதுக்கு அவசியம் கூட இருந்திருக்காது. You know everything அர்ஜுன். புரியுது மேம். நான் ஒரு இண்டிவிஜுவலாக ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தா கண்டிப்பாக உங்கள் டீமில் ஒரு மெம்பராக இருந்திருப்பேன். பட் இப்போது சுந்தரம் ஃபார்முக்காக ராணா இண்டஸ்ட்ரீஸ் சார்பாக பேச வேண்டிய அவசியம் இருக்குது. எவ்வளோ பணம் தந்தா இந்த கேஸை விட்டு விலகுவீங்கன்னு கேட்காம இருந்ததே பெரிய விஷயம். வி அண்டர்ஸ்டாண்ட். கோர்ட் ஃபார்மாலிட்டிஸ் தவிர மக்களோட சேர்ந்து போராட்டம் பண்ணுறதா பிளான் இருக்கா ராணா இண்டஸ்ட்ரீஸ்க்கு எதிராக? இருக்கலாம். அது எங்ககிட்ட இருக்க ஒரு நல்ல அஸ்திரம். இட்ஸ் a strong tactic in a democratic country. உண்மைதான் சார். அரவிந்த், எதிரி கிட்டலாம் போர் ரகசியம்லாம் சொல்லவே கூடாது. ஓகே, நான் கிளம்புறேன். நைஸ் டு மீட் யூ மேம். Thank you. தேங்க்யூ மேம். தேங்க்யூ சார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Sir, come in, sit down. என்ன சொல்றாங்க உங்க இந்திரா மேம்? அந்த டையிங் யூனிட்டை க்ளோஸ் பண்ணுறதுல தீர்மானமாக இருக்காங்களாம். ஸோ எந்த காம்ப்ரமைஸ்க்கும் ரெடியாக இல்லை அவங்க. எவ்வளோ லாஸ் வந்தாலும் அந்த பிடிவாதம் மட்டும் போல அடமெண்ட் லேடி. நீ என்ன நினைக்கிற இந்த கேஸ் பற்றி? ராணா இண்டஸ்ட்ரீஸில் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு ரெகுலேஷன்ஸ் படி நடந்திருந்தா என்ஜிஓஸ்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. ஆல்ரெடி பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டோட அப்சர்வேஷன் கீழே தானே இருக்கு கம்பெனி. பட் அது வெறும் பேப்பரில் தான் சார் இருக்கு. நடைமுறையாக அவங்க ஒன்றுமே பண்ணல சார். லிசன் அர்ஜுன், நம்மளுக்கு சட்டத்துக்கு கவர்மெண்ட்க்கு பேப்பர் தான் முக்கியம். சிஆர்செட் வால்யூஷன் பற்றி தப்பு இருந்தால் அதை மட்டும் பார்க்கணும். ஓகே அர்ஜுன், ஒன் திங், அந்த டையிங் யூனிட் ஆளே தண்ணி கேட்ட போயிருக்கலாம். ஐ அக்ரி. வேற ஏதாவது ஆல்டர்னேட் சொல்யூஷன் கேட்டால் ஓகே,
சொல்லலாம். அவங்க சந்தேகப்படுற மாதிரி இப்படி யூனிட் க்ளோஸ் பண்ணுறது, சண்டே போடுறது இஸ் ராங். அவங்க சந்தேகப்படுற மாதிரி ராணா இண்டஸ்ட்ரீஸோட காம்படிட்டர்ஸ் இந்திரா அண்ட் கோக்கு ஃபண்ட்ஸ் கொடுக்கணும். அதை நீ கொஞ்சம் சீரியஸாக கவனி அர்ஜுன். நமக்கு ஃபேவர் இந்த கேஸில் வேறு என்ன இருக்கு? அந்த டையிங் யூனிட்டை க்ளோஸ் பண்ணால் ஒரு 500 பேருக்கு அந்த ஊரில் வேலை போகும். மற்ற வேலை இப்போ கிடைக்காத கூட சான்ஸ் இருக்கு. அந்த பாயிண்ட் வேணால் நோட் பண்ணி சொல்லலாமா? சிஆர்எஸ்ஆர் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இன்னைக்கு ஈவினிங் ராணா இண்டஸ்ட்ரியோட சிஓ மீட் பண்ண போகிறேன். பேசினா தெரியும். ஓ, எங்கள் மீட்டிங்னா நாங்கள் வரலாமா? எத்தனை மணிக்கு வரணும்? நீ வருவாண்டா. நீ அந்த ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் ஃபண்ட்ஸ் கொஞ்சம் பாரு. ஓகே சார். ஜஸ்ட் என்ஜிஓலேருந்து. ஹலோ. ஹாய் அர்ஜுன். மற்ற என்ஜிஓஸ்கிட்ட பேசி பார்த்தேன். எங்களோட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ அந்த கிராமத்து மக்களை கூட்டிகிட்டு போய் நாளைக்கு ஒரு பெரிய போராட்டம் நடத்துகிறதா பிளான் பண்ணியிருக்கோம். ஓ, அப்படிங்களா? நீங்கள் எங்கள் எதிரியோட ஆளாக இருந்தாலும் இதை பற்றி சொல்கிறத ஒத்துக்கிட்டதால சொல்கிறேன். ஓகே? தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. என்ஜிஓஸ்லாம் சேர்ந்து அந்த ஊரில் இருக்கிற மக்களோட ஒரு ப்ரொடெஸ்ட் பண்ணி பண்ணாங்களாம். பண்ண போகிறாங்களா? ஃபோனில் யார்? இந்திரா? இல்லை, அவங்களோட ஹஸ்பண்ட் அரவிந்த். இடியட்ஸ். கேஸ் கோர்ட்டில் இருக்கும்போது இப்படிலாம் தேவையில்லாமல் பண்ணுறாங்க. ஓகே, ரைட். கேரியா. அர்ஜுன், அந்த ஃபாரின் ஃபண்ட்ஸ் பற்றி கொஞ்சம் பாரு. எஸ் சார். ஷூர் சார். ஓகே. ஏய், நேத்து கிரிக்கெட் பாத்தியா? மேட்ச் என்னாச்சு? ஐயோ 2020 பத்தி கேட்காத. இந்த கிரிக்கெட் வந்து ஒரு ஓவர் டோஸ் ஆயிடுது எனக்கு இப்போ. அதனால வந்து நான் கிரிக்கெட் பார்க்கறத விட்டுட்டு ஃபுட்பால் பார்க்க போறேன். நானும் அதே தான் ஃபீல் பண்ணேன். எல்லாமே இப்போ பிசினஸா போச்சு. பார்க்குற நம்ம எல்லாரையும் சும்மா ஃபூல் பண்றாங்க. என்ன ஒரே இருட்டா இருக்கோ? பில்டிங் ஏதோ அதிர்ற மாதிரி இல்ல? ஏய், ஏன் இப்போ என்ன டென்ஷன் ஆக்குற? earthquake ஏதாவது வரப்போதா? என் லைஃப்ல நான் அதெல்லாம் ஃபீல் பண்ணதே கிடையாது. இவனா? இவன் எதுக்கு இப்ப வரான்? இங்க வந்து நம்மள அறுத்து கொல்ல போறான். ஓய் லேடிஸ், ஐ அம் பேக். நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னும் வீட்டுக்கு போலியா? சாயந்தரம் 5 மணி தான் ஆகுறது, இன்னும் வீட்டுக்கு போலியான்னு கேக்குற? என்னாச்சு உனக்கு மணி? அழகான பொண்ணுங்களுக்கு ராத்திரி மட்டும் ஆபத்தா என்ன? பகலே ஏதோ நடக்குது. ஒழுங்கா வீட்டுக்கு போயிட்டு சீரியல் பார்த்துட்டு அழுங்க. எங்களை கேக்குற? நீ என்ன வீட்டுக்கு போல? Hey, we are boys. நாங்க எந்த நேரத்துல எப்ப வேணாலும் எங்க வேணாலும் வெளில போலாம். புரியுதா? இந்த பாய்ஸ் எல்லாரும் முதல்ல வீட்டுக்குள்ள போய் இருங்க. நாங்களாவது சந்தோஷமா வெளில சுத்துவோம். காயத்ரி, இவளோட சேராத, ஒன்னையும் சேர்ந்து கெடுத்துருவா. ஆமா, எங்க உங்க பாடி கார்டை காணோம்? யாரு? அர்ஜுனா? சார் ரொம்ப பிஸி இப்போ. ஆமா, உங்க 2 பேர் மொக்கைக்கு பயந்து பிஸியா இருக்குன்னு சொல்லி எஸ்கேப் ஆயிருப்பான். என்ன இங்க வெட்டி அரட்டை அடிச்சிட்டு இருக்கீங்க? கோர்ட்ல ஒரு முகம் இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி இல்ல. அதான் இங்க வந்தோம். இங்கயாவது யாராவது பாக்குற மாதிரி இருப்பாங்களான்னு பாக்க. ஏன் நான் இல்ல? இல்ல இல்லையா? இத நாங்க சொல்லியிருந்தோம்னு வை, பொறுக்கி அது இதுன்னு சொல்லிருப்ப. நீங்க மட்டும் பண்றது என்னவா? இது ரசனை. அழக ரசிக்கிறது. அழகு எங்க இருந்தாலும் யாரு வேணாலும் ரசிக்கலாம். இந்த வாய் மட்டும் உனக்கு இல்லைன்னு வையன், நிறைய எல்லாம் தூக்கிட்டு போயிருக்கோம் உன்னை. உருப்புறதுக்கு வழியை ஒழுங்கா பாரு. ஐய, என்னது 2 பேரும் சின்ன பசங்க மாதிரி சண்டை போட்டுக்கிறீங்க? மணி, உன்னோட சீனியர் சிகாமணி சார் எப்படி இருக்காரு? அவர் உனக்கு எதுவும் கேஸ்ல எதுவும் கொடுக்கலையா? ஏய், நீங்க பேப்பர் எல்லாம் படிக்கிறது இல்லையா? சில்லி கேர்ள்ஸ். ஏன் நீ பாரத் ரத்னா வாங்கின நியூஸை நாங்க மிஸ் பண்ணிட்டோமா? காயத்ரி, எனக்கு இவ கூட பேச்சு கிடையாது. ஒழுங்கா இருக்கு சொல்லுவில. நான் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். தெரியுதா? நம்ம ஆக்டர் ஜெகன் இருக்காரு, அதான்பா பேப்பர்லாம் வந்தது. ஒரு ப்ரொடியூசர் அவர் ஏமாத்திட்டாருன்னு. அந்த கேஸ் என் சீனியர் சிகாமணி சார் கிட்ட தான் வந்தது.
உன்ன மாதிரி அந்த கேஸை பத்தி ஒன்றும் புரியாம அவரும் ஷாக் ஆகிதான் இருந்தாரு. அதுல சட்ட நுணுக்கங்கள் நிறைய இருந்ததுனால அவர் என்ன அட்டன் பண்ண சொல்லியிருக்காரு. இப்ப நான் தான் அதை அட்டன் பண்ணிட்டு இருக்கேன். என்ன லூசுத்தனமா சிரிக்கிறீங்க? ஓ, உங்களுக்கு ஆட்டோகிராஃப் போட்டோகிராஃப் வேணும்னா சொல்லுங்க, நான் ஏற்பாடு பண்றேன். பையன் நம்ம க்ளோஸ் ஆயிட்டான். இந்த பையன்னா யார்? ஜகனா? கேட்கிறா போற ஒரு கேள்வி. ஜெகனே என்னை கேட்காம படுக்கிறது இல்ல, தூங்குறது இல்ல, தெரிஞ்சுக்கோ. இன்ஃபேக்ட் மேக்கப் கூட போடுறது இல்ல, தெரியுதா? டேய், நீ அவரோட லாயரா இல்ல டச் பாயாடா? சும்மா இரு சாரதா. நீ சொல்லு மணி, ஜெகனை நீ நேர்ல பாத்திருக்கியா? எப்படி இருப்பாரு? நேர்ல பாக்குறதுக்கு நல்லா தான் இருப்பாரு. ஆனா என் அளவுக்கு இருக்க மாட்டாரு. இன்ஃபேக்ட் அந்த மேக்கப்பு, ட்ரெஸ்ஸு, அந்த ஹீல் ஷூ அதெல்லாம் போட்டா ஓகே, பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி தான் இருப்பாரு. இன்ஃபேக்ட் எனக்கு அடுத்த படத்துல செகண்ட் ஹீரோ ஆகிறதுக்கு சான்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லிருக்காரு. நான் கேட்காமலே. இதுக்கு என்ன சொல்ற? வாவ், கங்க்ராட்ஸ். ட்ரீட் எங்க? ஓகே, எப்போ வேணாலும். உங்களுக்கு என்ன, ராயல் மெரிடியன்ல டின்னரு, அப்புறம் மாயாஜால ஒரு மூவி. ஓகே, ஜமாய்ச்சலாமா? ஓகே, தட்ஸ் பிரில்லியன்ட். சாரதா, இப்போ ஒரு சூப்பர் சீன் நடக்க போறது, அதை பார்க்க நீ ரெடியா இருக்கியா? என்ன சீன்? பாஸ், சார் இனிமே தான் ஆர்டர் பண்ண போறாரு. நாங்க ஆர்டர் பண்ணதுக்கும் பில் அவரே தான் பே பண்ண போறாரு. அவர்கிட்ட வாங்கிக்கோங்க. ஓகே மணி, பாய், see you. ஐயோ அடி பாவிகளா, பொண்ணுங்க பர்ஸ்ல இருந்து 10 பைசா எடுக்க மாட்டாளுங்களே. யோ சிகாமணி, நீதாயா இதுக்கெல்லாம் காரணம். ஒன்னையும் ஒரு ஆள் மதிச்சு நான் உன்கிட்ட ஜூனியரா சேர்ந்தேன் பாரு. என்ன சொல்லணும், சம்பளமும் வாங்காம இப்படி வெட்டி பந்தா பண்ணி இப்படி வெட்டியா செலவு பண்ணிட்டு இருக்கேனே. சார், வேற ஏதாவது ஆர்டர் பண்றீங்களா சார்? வேணாயா, பில் எடுத்துன்னு வா. டேய், உடம்பு கிடவும் சரியில்லை உனக்கு, பில்லெல்லாம் கேட்குறேன். உக்காரா தேவடா நீனு. அப்புறம் என்ன சாப்பிட்ற? வேணாம், நான் சாப்பிட்டேன்னா பில்லை என் தலையில கட்ட பார்ப்பேன். நீ தான் பில் பே பண்ற. சிகாமணி சார் எப்படி இருக்காரு? அந்த ஆள் நல்லா தான் இருக்கான். அவன் கூட குப்பை கொட்டுறதுக்கு நான் வேற வேலை பார்க்கலாம். ஐயா, இப்படி புலம்புறிய. சரி, நீ போ, பில்லை கட்டிட்டு கிளம்பிட்டே இரு. எனக்கு ஒரு மீட்டிங் இருக்குங்க. போட்ட போ, நானே கட்டி தொலைறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மிஸ்டர் ஸ்ரீனிவாஸ். யா, ஹாய். ஹாய். இவர் தான் என்னோட ஜிஎம். ஹலோ. ஹலோ சார். உள்ளே போய் பேசலாம். ஓ ஷூர். ப்ளீஸ் கம். வாங்க. Come on, sit. ஸ்ரீனிவாஸ், இந்த ப்ராப்ளம் நீங்கள் ஆரம்பத்தில் தடுத்துக்கலாம். பிகினிங்கில் எந்த ப்ராப்ளமும் இல்லை மிஸ்டர் ராம்மோகன். இதெல்லாம் ஜஸ்ட்டு இந்த 4 months தான் நடக்குது. இந்த என்ஜிஓஸ்லாம் பப்ளிக்கை தூண்டி விட்டு பிரெயின் வாஷ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். என் கம்பெனி இந்தியாவிலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் டெக்ஸ்டைல் கம்பெனி. எங்களுக்குன்னு ஒரு பேர் இருக்குது, வரலாறு இருக்குது. அஃப்கோர்ஸ் பிரைம் மினிஸ்டர் ஹோம் கிரவுண்ட் இண்டஸ்ட்ரி பற்றி அறிவிச்சப்போ தான் எங்கள் தாத்தாவும் அவரோட நண்பரும் இந்த கம்பெனி ஆரம்பித்தாங்க. உங்களுக்கு தெரியுமா ராம்மோகன், தமிழ்நாட்டில் தான் எங்கள் இண்டஸ்ட்ரியை ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் பண்ணி வச்சார். தாத்தா 2 பேரும் சுதந்திரத்துக்கு முன்னாடி இந்த நாட்டுக்கு நிறைய உழைச்சிருக்காங்க. அஃப்கோர்ஸ் சுதந்திரத்துக்கு பின்னாடியும் எங்கள் ஃபேமிலி இந்த நாட்டுக்காக நிறைய பண்ணியிருக்கு. ஆனால் இன்னைக்கு இந்த காம்படிட்டர்ஸ் கிட்ட இந்த என்ஜிஓஸ்லாம் பணத்தை வாங்கிக்கிட்டு எங்களுக்கு ஆப்போசிட்டாக அப்படி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க இங்கே மட்டும் இப்படி பண்ணல, எங்கள் ஹெட் குவார்ட்டர்ஸ் கோயம்புத்தூர்லேயும் அப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க. லாஸ்ட் வீக் என் காரை கூட அவங்க ஃபேக்ட்ரிக்குள்ளே அலோவ் பண்ணவே இல்லையே. பொலிட்டிக்கல் சைடு நீங்கள் எதுவும் பேசி பார்க்கல? போயிருக்கலாம்.
ப்ராப்ளம் கொஞ்சம் பெருசானதால அவங்க இதில் தலையிட பயப்படுறாங்க. பொலிட்டிக்கல் சைடில் புஷ் பண்ண தான் இது செய்ய முடியும். நான் பார்க்குறேன். தேங்க்யூ. மென்ஷன் நோட்.